போலியான ஆவணங்கள் மூலம் பெற்ற கிரைய ஆவணத்தை ரத்து செய்ய கோரி கொடைக்கானல் பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கொடைக்கானல் தாலுகா வில்பட்டி ஊராட்சி 5 வீடு கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். அம்மனுவில் மேற்கண்ட விலாசத்தில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடும்பங்களாக 50 வருடங்களுக்கு மேல் வசித்து வருகின்றோம். சர்வே எண் 2278/3க்கு கட்டப்பட்ட இடத்தில் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோயில், ஸ்ரீ முருகன் கோயில், ஆரோக்கிய மாதா ஆலயம், ஸ்ரீ விநாயகர் கோயில், ஸ்ரீ நாகம்மாள் கோவில் மற்றும் பொதுச்சாவடி கட்டிடம், மின் இணைப்பு டவர் மற்றும் அரசால் அமைக்கப்பட்ட குடிநீர் போர்வெல் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. அந்த கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் அன்றாட வழிபாடு நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுச்சாவடி, குடில் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வெளியூரைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் அவருடைய வாரிசுகள் நாகராஜ் என்பவருக்கு மோசடியாக நிலத்தை கிரயம் செய்துள்ளனர். பத்திரப்பதிவில் கோவில்கள், சாவடி, வீடுகள், போர்வெல் ஆகியவை மறைக்கப்பட்டு கிரயம் செய்துள்ளனர். மோசடியாக கிரயம் செய்த நபர் அடியாட்களுடன் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை மிரட்டி வருகின்றனர். அதேபோல் அரசால் அமைக்கப்பட்ட சாவடி, போர்வெல், கோவில் ஆகியவற்றை மறைத்து வேலி அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்த விடாமல் அடாவடியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், மோசடியாக பதியப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். திங்கட்கிழமை மதியம் 3 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். என் பேர் ஜெயராஜன். கொடைக்கானல் தாலுகா வில்பட்டி வில்லேஜ் கணேசபுரம் 5 வீடுங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நாங்கள் குடியிருந்து வர்றோம். அங்கே பல கோயில்கள் கட்டி ஒரு 30-40 குடும்பம் அந்த இடத்துக்குள்ளேயே வீடு கட்டி குடியிருக்கிறோம். ரெண்டாவது இந்த மகளிர் சுய கட்டடம் இருக்குது, அதுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, மற்ற பொது இடங்கள்லாம் அதில் யூஸ் பண்ணி வர்றோம். இப்போ தேனி மாவட்டத்திலேருந்து இந்த ஓடப்பட்டிங்கிறதுலேருந்து ஒருத்தர் இந்த இடத்த நான் பட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை அங்கே இருக்கிறவங்கள பூரா அடியாளுகளை கொண்டு அடிப்பேன், மிரட்டுவேன், கொலை பண்ணி போடுவேன், கீழே இறங்க முடியாது அப்படின்னு ரொம்ப கெடுபடி பண்ணி நடவடிக்கை எடுக்கிறார். அதுக்காக வேண்டி நாங்கள் கலெக்டரை கொடுத்து மனு கொடுத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி அதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் ஊரில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? முன்னாடி கொடுத்துருக்கோம். ஆமாம். என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க எல்லாம் அப்படித்தான் போனோம்னா போங்க, நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம், அப்படி நாங்கள் சொல்லிடுறோம், பேசிடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த போகிறோம், வேலியை கொண்டு போகிறாங்க, போஸ்டரில் ஊன்றாங்க, இப்படி பல தொந்தரவு கொடுக்குறாங்க. அங்கே நாங்கள் குடியிருக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க.